10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 7ல் வினா எண் 5 பார்க்கலாம். வினா பாருங்க. சாயுயரம் 19 மீட்டர் கொண்ட கூம்பு வடிவ கூடாரத்தில் 4 உள்ளனர். ஒருவருக்கு 22 சதுர மீட்டர் பரப்பு தேவையெனில் கூடாரத்தின் உயரத்தை கணக்கிடவும். நாம இதுக்கு படம் வரைஞ்சுக்குவோம். ஒரு கூம்பு வடிவ கூடாரம் இருக்கு. அதனுடைய சாயுயரம் கணக்குல கொடுத்திருக்காங்க. அதை நம்ம எழுதிக்கலாம். சாயுயரம் L சமம் 19 மீட்டர்னு கணக்குல கொடுத்திருக்காங்க. அதை எழுதிக்குவோம். அடுத்து கூம்பு வடிவ கூடாரத்தில் 4 உள்ளனர். இதுல 4 பேர் தங்கி இருக்காங்க. ஒருத்தருக்கு 22 சதுர மீட்டர் பரப்பளவு தேவைப்படுது. அப்படின்னா இந்த அடிப்பரப்பு எவ்வளோ அப்படிங்கறத உங்களுக்கு சிம்பாலிக்கா கொடுத்திருக்காங்க. ஒருத்தருக்கு 22 சதுர மீட்டர்னா 4 பேருக்கு 4 × 22. அதுதான் இந்த அடிப்பரப்பு. அடிப்பரப்பு என்ன வடிவத்துல இருக்கு? வட்ட வடிவத்துல இருக்கு இல்லையா? அப்படின்னா வட்டத்தின் பரப்பளவு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. வட்டத்தின் பரப்பளவு சமம் 4 × 22 சதுர மீட்டர். பெருக்குனீங்கன்னா 4 × 22 88. வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா பை r². r நமக்கு தெரியாது இல்லையா? இதுல இருந்து தான் நீங்க r கண்டுபிடிச்சு அதுல இருந்து கூடாரத்தின் உயரத்தை கண்டுபிடிக்கணும். பைக்கு மதிப்பு போடுவோம். 22/7 × r² சமம் 88. இந்த 22/7 அந்த பக்கம் எடுத்துட்டு போவோம். அல்லது இப்படி அடிச்சுக்கலாம். 22 22 4 22 88. r² சமம் 4 × 7 28. நமக்கு என்ன வேணும்? h வேணும் இல்லையா? பாருங்க, இது ஒரு செங்கோண முக்கோணம். இதுல r தெரியாது நமக்கு. இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். r√28 அப்படின்னு. L 19ன்னு அவங்களே கொடுத்திருக்காங்க. அதனால இந்த செங்கோண முக்கோணத்துல பிதாகரஸ் தேற்றம் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூம்பு படிக்கும் போதே நாம படிச்சிருக்கோம். அதனுடைய சாயுயரம் Lனா L² சமம் h² + r² படிச்சிருக்கோம். L 19ன்னு கணக்குல கொடுத்திருக்காங்க. 19² சமம் h². h தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். h² + r 8. r² 28 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 19² 361. இந்த 28 இங்க கொண்டு கழிச்சிருங்க. -28 சமம் h². 361ல 28 கழிப்போம். 11ல 8 கழிச்சிங்கன்னா 3. 5ல 2 கழிச்சிங்கன்னா 3. 333. என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? h² சமம் 333ன்னு கிடைச்சிருக்கு. நமக்கு h தான் வேணும். அதனால நாம வர்க்கமூலம் எடுப்போம். 333 புள்ளி போட்டு நிறைய 0 போட்டுக்குங்க. இங்க பின்னாடி இருந்து 2 இலக்கமா பிரிச்சுக்குவோம். 1 1 1 கழிச்சிங்கன்னா 2 3 3. 1 2ஆல பெருக்கி எழுதுங்க. 2. இங்க 23 இருக்கு இல்லையா? அதனால நாம 8 அல்லது 7 போட்டு முயற்சி பண்ணலாம். 7 போடுவோம். 27 7ஆல பெருக்குனீங்கன்னா 7 49 மீதி 4. 2 14 4 18 189. 28 போட்டு பார்க்கலாம். 28 × 8 8 8 64க்கு 4 மீதி 6. 2 8 16 6 22 224. இதையே போடலாம். அப்படின்னா இங்க 8 இங்கேயும் 8 224 கழிங்க. 13ல 4 கழிச்சிங்கன்னா 9. 2 0 நாம இறக்கிக்குவோம் இல்லையா? 900 புள்ளி வச்சுக்கணும். 18 2ஆல பெருக்குனீங்கன்னா 36. இது 3 இது 9. அப்படின்னா எத்தனை முறை இருக்கலாம்? 2 முறை இருக்கலாம் இல்லையா? 2 போட்டுக்குங்க. 2 2 4 2 6 12க்கு 2 மீதி 1 2 3 6 1 7 கழிங்க. 6 9ல 2 போனா 7 1. மறுபடியும் 2 0 போட்டுக்குங்க. 182 2ஆல பெருக்கி எழுதுங்க. 4 36. இப்ப என்ன போடலாம் பாருங்க. இது 3 இது 17. அதனால நாம இங்க 4 போடலாம். 4 இங்கேயும் 4. நன்னாங்கு 16க்கு 6 மீதி 1. நன்னாங்கு 16 1 17க்கு 7 மீதி 1. 4 6 24 1 25 மீதி 2. 3 12 2 14 கழிப்போம். 4 2 0 3. இப்ப என்ன போடலாம் அப்படின்னா இதை 2ஆல பெருக்கி பாருங்க. இது 2ஆல பெருக்குனீங்கன்னா 2 4 8 2 2 4 2 8 16க்கு 6 மீதி 1 3.
இங்க 3 இருக்கு, இங்க 30 இருக்கு. ஏறக்குறைய 8, 9 போடலாம். 5 விட பெரிய எண்களே நம்ம போடலாம். போட்டுட்டு ரவுண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? H சமம் 18.25 மீட்டர்ன்னு கிடைக்கும்.